ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். நீங்கள் ஒரு புது யூடியூபராக இருந்தாலும் சரி, அல்லது நீங்கள் மானிட்டேஷன்லாம் எனபிள் ஆகி ஒரு பழைய யூடியூபராக இருந்தாலும் சரி, புது யூடியூபர்களுக்கு அதிக வியூஸு, அதிக சப்ஸ்கிரைபர்ஸு இந்த 2 மாதத்தில் கிடைக்கிறதுக்கான ஒரு ட்ரிக்கு சொல்லி தரப்போகிறேன். அதே மாதிரி நீங்கள் பழைய யூடியூபராக இருந்தீங்கன்னா மானிட்டேஷன்லாம் கிடச்சிருச்சு அப்படிங்கிறவங்களும் இந்த வீடியோவை பாருங்கள். எப்படி உங்களுடைய வருமானத்தை 3 மடங்கு அதிகரிக்க வைக்கிறது இந்த 2 மாதத்தில், இந்த 3 மாதத்தில், அதாவது அக்டோபர், நவம்பர், டிசம்பர் இந்த 3 மாதத்தில் அதிகரிக்க வைக்கிறது அப்படிங்கிற ட்ரிக்கையும் சொல்லி தரப்போகிறேன். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். இதனால் நிறைய பேருக்கும் ஷேர் பண்ணுங்கள், அவங்களும் பயனடைவாங்க. இந்த 3 மாதத்தில் யூடியூபோட அல்கரிதம் படி அதிகமாக தேடப்படும் வார்த்தைகள் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா அதிகமாக மக்கள் வீடியோ பார்க்கக்கூடிய விஷயங்களும் என்ன அப்படின்னா அக்டோபர், நவம்பர், டிசம்பர் இந்த 3 மாதத்தில் விசேஷங்கள், அதாவது ஃபெஸ்டிவலை பற்றி தான் மக்கள் அதிகமாக தேடுவாங்க யூடியூப்பில். தமிழை பொறுத்த வரைக்கும் சொல்கிறேன், தமிழ் கண்டென்ட்டுகளை பொறுத்த வரைக்கும் சொல்கிறேன். நீங்கள் எந்த கண்டென்ட், எந்த சேனல் வச்சுருந்தாலும் சரி, நான் சொல்லக்கூடிய இந்த விஷயங்கள் எல்லாம் நீங்கள் வீடியோ போட்டிங்க அப்படின்னா வியூஸ் இல்லாத நண்பர்களுக்கு வியூஸ் அதிகரிக்கும், சப்ஸ்கிரைபர் அதிகரிப்பாங்க. மானிட்டேஷன் எனபிளான நண்பர்களுக்கு இது சம்மந்தமான டேகு கொடுத்து இது சம்மந்தமான வீடியோ போட்டிங்க அப்படின்னா 1 மடங்குலேருந்து 3 மடங்கு வரைக்கும் வருமானம் அதிகரிக்கும். ஏன்னா இது சம்மந்தமான இப்போ நிறைய விளம்பரங்கள் வந்துக்கிட்டு இருக்குது. ஸோ ஃபாலோ பண்ணுங்கள். என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த 3 மாதமுமே நிறைய விசேஷங்கள் வரப்போகுது. இப்போவுமே நிறைய விசேஷம்லாம் வரப்போகுது. விசேஷம் அப்படி மீன்ஸ் நிறைய திருவிழாக்கள், ஃபெஸ்டிவல் எல்லாமே வரப்போகுது. இப்போ குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா, இப்போ மிலாடி நபி வரப்போகுது. இஸ்லாமியர்களாக இருந்தால் மிலாடி நபி விழாக்களை பற்றி, அதை பற்றி நிறைய கண்டென்ட் போடுங்க. நிறைய வியூஸும் வரும், நிறைய ஏர்னிங்ஸும் வரும். அதே மாதிரி கிறிஸ்டினாக இருந்தீங்கன்னா கிறிஸ்மஸ் பற்றி போடுங்க. இப்போவே நீங்கள் வீடியோ போட ஆரம்பிச்சிங்க அப்படின்னா கிறிஸ்மஸ் நெருங்குற சமயத்தில், கிறிஸ்மஸ் நியூ இயர்லாம் நெருங்குற சமயத்தில் நிறைய வியூஸ் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி இந்துக்களாக இருந்தீங்க நீங்கள் அப்படின்னா விஜயதசமி வருது. விஜயதசமியை வச்சு நீங்கள் என்ன கண்டென்ட் கொடுத்து போட முடியுமோ போடுங்க. நவராத்திரி வரப்போகுது. நவராத்திரியை வச்சு என்னென்ன கண்டென்ட் கொடுத்து போட முடியுமோ அதை போடுங்க. அடுத்தது ஆயுத பூஜை வருது. ஆயுத பூஜை, சரஸ்வதி பூஜைன்னு சொல்லுவாங்களா, அது வருது. அது சம்மந்தமாக எந்த நிறையா கண்டென்ட் போட முடியுமோ நிறைய வீடியோக்கள் அப்லோட் பண்ணுங்கள். முக்கியமாக சொல்லணும்னா தீபாவளி வருது. தீபாவளி சம்மந்தமாக எவ்வளோ வீடியோக்கள் இப்போவே நீங்கள் அப்லோட் பண்ணுறீங்களோ அப்போ தான் தீபாவளி சமயத்தில் நிறைய பேர் பார்க்குறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. குக்கிங் சேனலாக இருந்தால் பலகாரத்தை பண்ணி போடுங்க. ஒரு எஜுகேஷன் சேனலாக இருந்தால் அதாவது தீபாவளியை பற்றியோ இல்லை மற்ற விஷயங்களை பற்றியோ என்ன போட முடியுமோ அதை போடுங்க. ஒரு விளாக் சேனலாக இருந்தால் அது சம்மந்தமாக போடுங்க. டெக் சேனல்களுக்கு வாய்ப்பு இருக்காது அந்தளவுக்கு. இப்போ நான்லாம் யூடியூப் டிப்ஸை பற்றி சொல்லி கொடுத்துட்ருக்கேன். நான் போட முடியாது. நான் உங்களுக்கு சொல்லி தான் கொடுக்க முடியுமே தவிர நான் அந்த மாதிரி வீடியோக்கெல்லாம் போட முடியாது. என்னோடய ஏர்னிங்ஸ் அதிகரிக்க வைக்க முடியாது, என்னோடய வியூஸ் அதிகரிக்க வைக்க முடியாது. ஸோ என்னோடய சேனல் பார்க்குற என்னுடைய நண்பர்கள் யூடியூப்பில் அதிகமாக தேடப்படுற வார்த்தைகள் இப்போதைக்கு வரப்போகிற இந்த 3 மாதம் வரப்போகிற விழாக்கள், நிகழ்ச்சிகள், இதை பற்றி தான் மக்கள் அனைவரும் நிறைய தேடுவாங்க, நிறைய தேடிக்கிட்டும் இருக்காங்க. ஸோ வரப்போகிற விழாக்களை பின்னாடி வரப்போகிறத ஒரு மாதமோ 2 மாதமோ கழித்து வரப்போகிறத முன்கூட்டியே நீங்கள் கணிச்சிட்டிங்க அப்படின்னா ஒரு பக்கா யூடியூபர் ஆயிடலாம். இந்த வீடியோக்களை இப்போவே அப்லோட் பண்ணி விட்டிங்கன்னா உங்களுக்கு சப்ஸ்கிரைபர் வியூஸ் வர்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. அது மட்டும் இல்லாமல் கீவேர்ட்ஸ், அதாவது மானிட்டேஷன் எனபிளான நண்பர்கள் இந்த மாதிரி ஒரு வீடியோவை போட்டு என்ன கீவேர்ட்ஸ் கொடுக்குறீங்களோ ஃபெஸ்டிவல் சம்மந்தமாக, தீபாவளி, கிறிஸ்மஸ்ஸு, நியூ இயரு, விஜயதசமி, ஆயுத பூஜை இந்த மாதிரி கீவேர்ட்ஸை பயன்படுத்துனீங்க அப்படின்னா நிறைய விளம்பரங்கள் வரும் உங்கள் வீடியோக்களில். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள். தொடர்ந்து உங்களுக்கு யூடியூப் சம்மந்தமாக எல்லாமே தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். செல்வா.